அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, முஃமின் முஸ்லிம் என்றாலே அடிப்படையாக அவன் 6 விஷயங்களை நம்பிக்கை கொண்டு அதின்பால் தீவிரமான செயற்பாடுகளை செய்பவன் தான் உண்மையான முஃமின்கள். சிறு பிரயாரத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து நம்மில் அநேகர்கள் மனநமிட்ட ஒரு ஹதீஸ், அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதோடு ஈமானிய 6 அம்சங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதனை நம்புவது கொள்கை, அகீதாவா. அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய செயற்பாடுகள் என்ன, அவனுடைய நடவடிக்கைகள் என்ன, அவனுடைய தனித்துவம் என்ன என்பதனை அறிந்து நம்பிக்கை கொள்வதை போல ஏனைய 5 விஷயங்களையும் துல்லியமாக அறிந்து அவைகளின் ஒவ்வொன்றையும் ஆழமாக நம்பிக்கை கொள்பவன் மட்டும்தான் உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின். அவன்தான் மறுமையில் வெற்றி பெற இயலும். அதில் இறுதியாக சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நினைவூட்டுகிற மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவனோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அடையாளப்படுத்தி இதனையும் எவர் ஒருவர் நம்புகிறாரோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை ஈமான் கொள்கிறாரோ அவர் இந்த நலவை செய்யட்டும் என்று அநேக நபிமொழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதுல மறுமை நாள் என்கின்ற இந்த நாளை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நுணுக்கமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது. சில விஷயங்கள் அல்ல, பல விஷயங்கள். அவைகளில் ஒவ்வொன்றையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமை நாளை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் பேசிக்கொண்டு வரும்போது 19வது அத்தியாயம் 17வது வசனத்துல ஒரு வித்தியாசமான துணியில் மறுமையை அல்லாஹ் பற்றி பேசுகிறார். ஒரு வித்தியாசமான துணி. வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. உங்களில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நபிமார்களாக இருந்தாலும், சுஹதாக்களாக இருந்தாலும், சாலிஹீன்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் அவர் இதனை கடக்காமல் செல்ல முடியாது. இது இறைவன் தீர்மானித்த உறுதியான விஷயமாகும் என்று வசனம் பேசுகிறது. இந்த வசனம் எதை பத்தி பேசுது? மறுமையில இதை கடக்காமல் உங்களில் யாராலும் எதையும் செய்திட இயலாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எதனை குறித்து பேசுகிறார்? சகோதரர்களே, அது ஒரு பாதை. பாதையையும் தாண்டி அது ஒரு பாலப்பாதை. பாலத்தின் மூலமாக கிடைக்க பெறுகின்ற ஒரு பாதை. அந்த பாதையை அநேகர்கள் சில நுணுக்கமான ஹதீஸ்களில் அறிந்திருப்பீர்கள். உவமையாக, முடியை விட மிக மெல்லியது, வாளை விட மிக கூர்மையானது, வேகமாக நல்லோர்கள் கடக்கின்ற பாடம். இது போன்று சிலர்கள் இதனை அறிந்திருக்கலாம். ஆனால் நம்மில் பலர்கள் இந்த பாலத்தின் நுணுக்கம் என்ன, இந்த பாலத்தை யார் யாரெல்லாம் மறுமையில கடக்க இயலும், கடக்கும் போது என்னென்ன அசம்பாவிதங்கள் அங்கே நிகழப்பெறும், அவைகள் இருளா ஒளியா, அவைகளுக்கு அடுத்தபடியாக என்னென்ன செயற்பாடுகள் அரங்கேறும் என்பதனை பலர்களும் அறியாமல் இருப்பார்கள். இல்லா மாஷா அல்லாஹ். சகோதரர்களே, இது அகீதா, இது கொள்கை. இந்த மறுமையில இந்த பாலம் இருக்கிறது என்பதனை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. அதை தெரியாமல் நாம் மரணித்தால் அது பாரிய பிழை. அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் உங்களுக்கு சிராத் என்கின்ற பாலத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
சகோதரர்களே, சகோதரிகளே, முதலில் மறுமை நாளினுடைய நிகழ்வாடலை வரிசையாக ஒரு 6 அம்சம் நடந்த பின்னால் தான் இந்த பாலத்தின் நிகழ்வாடலே துவங்க ஆரம்பிக்கும். காது தாழ்த்தி கேளுங்க. முதலாவது மறுமை நாளில எல்லாரும் நிர்வாணமாக, இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பின்னால் உலகம் வேறொரு உலகமாக மாற்றப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த், நாம் வாழுகின்ற இதே வானம், இதே பூமி, இதே பிரபஞ்சம் அன்றைக்கு இருக்காது, வேறு ஒன்றாக மாற்றப்படும் என்று வசனம் பேச அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, உலகம் வேறொரு உலகமாக மாற்றப்படும் என்கிறீர்களே, குர்ஆன் பேசுகிறது, மாற்றப்படுகிற பொழுது வாழுகின்ற மனிதர்கள் எங்கோ போய் நிற்பார்கள், எங்கிருப்பார்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலல் ஜிஸ்ர், சில ரிவாயத்துகளில் அலஸ் சிராத், சிலர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்பார்கள். சிராத்துல் முஸ்தகீம் அதனுடைய பெயர் அல்ல, அது பிழையான பெயராகும். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்பது இஸ்லாத்தை குறிக்கிற வார்த்தையாகும். சிராத் என்பதுதான் இந்த பாலத்தின் பெயர், அல்லது அல் ஜிஸ் என்கின்ற பாலம். சகோதரர்களே, மறுமையில் முதலாவது நடைபெறுகிற நிகழ்வாடல் அவரவர்களுடைய வேர்வைகளில் மூழ்கின்ற நிகழ்வாடல் அரங்கேறும். சூரியன் மிக சமீபத்தில் இருக்கும், ஒளிமயமாக பிரகாசமாக சுட்டரித்துக் கொண்டு கடுமையான வெப்பத்தில் அவரவருடைய செயற்பாடுகளுக்கு தக்க மூழ்கி நீந்தி கொண்டிருப்பார்கள் அவரவர்களுடைய வேர்வையில். இப்படியான சூழ்நிலையில வெப்பம் தாங்க முடியாத பசியும் பட்டினியும், அதாவது ஒரு நாள் என்பது 50,000 வருடங்கள் சகோதரர்களை, மறுமை நாள்ல அப்படியான காலம். அங்கே உண்ண பருக என்ற எந்த விடயமும் இருக்காது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அதுதான் நீர் தடாகம், ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகம். இந்த நீரை தவிர வேறு எந்த ஒரு பானமோ பண்ட பலகாரங்களோ இருக்காது. எல்லோரும் ஹவுதுல் கௌசரை நோக்கி விரண்டு ஓடுவார்கள். அவரவருடைய நபிமார்களுக்கு பின்னால் நபிமார்கள் அந்த நீர் தடாகத்தை, அந்த ஹவுதை சுற்றி நின்று கொண்டு தன்னுடைய உம்மத்துகளுக்கு நீர் புகட்டுவார்கள். அப்படி நீர் புகட்டுகிற போது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு, தன்னுடைய உம்மத்துகளுக்கு, நமக்கு இன்ஷா அல்லாஹ் நீர் புகட்டுவார்கள். அப்படி நீர் புகட்டும் போது சிலர்கள் கூட உம்மத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடையாளப்படுத்தப்படும், இவர்கள்தான் நபியே, நீர் மரணித்த பின்னால் உமது பெயரால் நூதனங்களை, புதுமைகளை, பிதஅத்தை உமது பெயரால் உண்டாக்கினார்கள் மார்க்கத்தில். இவர்களுக்கு ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கூட கிடைக்காது. இது உம்மத் முஹம்மதே, உம்மத்தே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. இதெல்லாம் முடிந்த பின்னால் முதலாவது நிற்கிற கோலம், இரண்டாவது குடிக்கிற கோலம், பருகுகிற கோலம், மூன்றாவது அநேக மக்கள், எல்லா மக்களும் தத்தமது நபிமார்களிடத்தில் ஓடோடி சென்று சொல்வார்கள், நபிமார்களே, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். எதற்காக? சொர்க்கத்திற்கு அல்லது நரகத்திலிருந்து விடுதலை பெறவா? இல்லை, மாறாக விசாரணையை துவங்கும்படி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பேச சொல்லுவார்கள் நபிமார்களிடத்தில், தத்தமது உம்மத்துமார்கள். சொர்க்க பரிந்துரை அல்ல, நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்ற பரிந்துரை அல்ல, சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்படுகிற பரிந்துரை அல்ல, நரகத்திலிருந்து அல்லது நரகத்தை தண்டனையை குறைப்பதற்குண்டான பரிந்துரை அல்ல, மாறாக விசாரணையை மிக சீக்கிரமாக துவங்க சொல்லி சிபாரிசு செய்யப்படும். அப்படி முதலாவது சிபாரிசு செய்தவுடன் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பார். முதலாவது நிற்கிற கோலம், இரண்டாவது பருகுகிற கோலம், மூன்றாவது இந்த விசாரணைக்காக ஷஃபாஅத் செய்கிற கோலம்,
நான்காவது இறைவன் விசாரணை செய்வான். எப்படியாக? முதலாவது சிலர்களை அழைப்பான், தன்னை காண்பிக்க மாட்டான். முதலாவது சிலர்களை அழைத்து சொல்லுவான், நீ இன்னென்ன பாவங்களை செய்திருக்கிறாய், இன்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாய் என்று உணர்த்தப்படும். அதன் அடிப்படையில் அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவன் அனுப்பப்படுவான். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு உரையாடுவார்கள். எப்படி? இந்த பிழை நீ செய்தாயா என்று கேட்கப்படும். ஆம் செய்தேன் என்பான், இல்லது பிழை செய்வான், பொய் புரைப்பான், இல்ல நான் செய்யல, இன்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு விவாதம் நடக்கும். அது உணர்த்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவனுடைய நன்மை தீமைகள் பாராட்டி சொர்க்கமா நரகமா தீர்ப்பு வழங்கப்படும். மூன்றாவது, மீசான் தராசின் மூலமாக சிலர்களுடைய நன்மை தீமைகள் அளக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். அதுக்கடுத்த கட்டமாகத்தான் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகள், கான்செப்ட், நீங்க என்னென்ன உலகத்துல செஞ்சீங்கன்ற கிதாபுகள் உங்களுடைய முதுகில் இருந்து வெளிவந்து உங்கள் கரங்களை வந்து தவிழ்ந்து நீங்கள் அந்த கிதாபை, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பை நீங்கள் படிப்பீர்கள். படித்து ஆனந்தம் புரிவீர்கள். சிலர்கள் கரிமையடைந்த முகங்களாக கத்துவார்கள், கதறுவார்கள், புலம்புவார்கள். சிலர்கள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய வேதங்களை, தன்னுடைய புத்தகத்தை பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் காட்டுவார்கள். இது நடந்து முடிந்து அடுத்த கட்டமாக சிலர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பை வழங்கி முடித்து விடுவான். சிலர்களுக்கு அல்லாஹ் தன்னை காட்சியும் படுத்தி விடுவான். எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்றால், இத்தோடு கேள்வி விசாரணை முடிந்துவிடும் என்பதாக. இந்த 6 படிநிலைகளையும் கடந்த பின்னால் மிக முக்கியமானதொரு இடம் வரும். எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் திரளச் செய்வார். அந்த திரளென்ற இடத்தில் ஒரு பாரிய இருளை அல்லாஹ் சூட்டுவான். அந்த இருள் என்பது கண்களால் புலன்பட முடியாது, கைகளால் மட்டும் அல்லது உணர்வுகளால் மட்டும்தான் தொட்டு அடையாளம் காண இயலும். அப்படியான இருள். அந்த இருளில் ஒரே ஒரு பாலம் நரகத்தின் மீது போடப்படும். ஒரு நரகவாதியினுடைய உடம்பின் அளவு வேகமாக ஓடுகின்ற ஒரு குதிரை 70,000 ஆண்டுகள் ஓடுனா எந்த அளவுக்கு வேகமாக ஓடி அந்த எந்த இடத்தை போய் கடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கழுத்திலிருந்து ஒரு தோல் புஜம் வரைக்கும் ஒரு நரகத்திவாதியினுடைய ஒரு பக்கம். அப்ப 2 பக்கங்கள் என்றால் சுப்ஹான ஜல்ல ஜலாலா, உடம்பு அவ்வளவு பெரிது. ஒரு பல் நரகவாதியினுடைய பல் உஹது மலை அளவு. அப்படியான பாரிய நரகத்திற்கு மேலே ஒரு பாலம் போடப்படும். அந்த பாலத்தை உணர்வது கூட கடினம். ஏனென்றால் அவ்வளவு இருள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பதன அமலுஹு வலைஸ மின் நஸபுஹு. எவருடைய அமல் அங்கே நிப்பாட்டப்பட்டு விட்டதோ அவர் அன்றைக்கு அலைந்தார். நிப்பாட்டிய பின்னால் அவருடைய குடும்பமோ, அவருடைய பாரம்பரியமோ, அவருடைய செல்வமோ அந்த பாலத்தை அவர்களை கடக்க செய்யாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருள் சூழ்ந்த பின்னால் ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அத்லட்டிக்காக இருந்தாலும் பல மைல் தூரங்களை சில மணி துளிகளில், சில மணி நேரங்களில் அல்லது சில நிமிடங்களில் அல்லது நொடிகளில் கடக்கக்கூடிய பெரிய ஓட்ட பந்தயக்காரராக இருந்தாலும் அந்த பாலத்தை அவர்களால் கடக்க முடியாது. சிலர்களுக்கு 2 கால்களுமே இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கத்தர் கண் சிமிட்டி திறக்கிற நேரத்திற்குள் சிலர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள், காலே இல்லாட்டும். சகோதரர்களே, இங்கே உடல் ஆரோக்கியமோ அல்லது திடகாத்திரமோ இவைகள் அந்த பாலத்தை கடக்குவதற்கு யாருக்கும் உதவ போவதில்லை. இல்லா அமல். எவருடைய அமல்களின் தரம் கூடியிருக்கிறதோ அமல்களை கொண்டு மட்டுமே கடக்க முடிகிற ஒரு பாலம். ஆரோக்கியத்தை வைத்து அல்ல, உடல் பலத்தை வைத்து அல்ல. நீங்கள் உலகத்தில் எவ்வளவு ஓட்ட பெரிய பந்தயக்காரராக இருந்தாலும் அங்கே ஓட இயலாது. நன்மைகள் தான் உங்களை அந்த பாலத்தை விட்டு கடக்க செய்யும். சகோதரர்களே, கத்தர் சிலர்கள் கண் சிமிற்ற நேரத்திற்குள் ஓடி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்கள் வெட்டி மறைகிற
மின்னல்களை விட மிக வேகமாக அந்த பாலத்தை கடப்பார். இன்னும் சிலர்கள் கர்ரீஹ், வேகமாக வீசுகிற காற்றை போல கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் கத்தைர், வேகமாக பறக்கிற பறவைகளை போல கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் வேகமாக ஓடுகிற குதிரையை போல கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் வேகமாக ஓடுகிற ஒரு பந்தய ஒட்டகத்தை போல வேகமாக கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் வேகமாக ஓடுகிற மனிதனின் ஓட்டத்தின் வேகத்தை போல சிலர்கள் பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் மனிதன் வேகமாக நடந்தா எவ்வளவு தூரம் நடப்பானோ, எவ்வளவு வேகமாக நேரத்தோடு நடப்பானோ அந்த நேரத்தில் அந்த பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் மெதுவாக நடந்து ஒரு மனிதன் கடக்கிற வேலையை போல கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் தன்னுடைய உடம்பால் உருண்டு உருண்டு வருவார்கள். அப்படியும் சிலர்கள் பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் தவழ்ந்து 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 வருவார்கள், அவர்களும் கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பாலத்தின் இருபுறமும் இறைச்சிகளை கொழுவி போடுகிற கொக்கிகளை போல பாரிய பெரிய கொக்கிகள் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டிருக்கும். அதனுடைய வேலை என்னவென்றால், மனிதர்கள் அந்த பாலத்தின் மேல் ஏற ஆரம்பிக்கும் போதே அது சுழண்டு கொண்டிருக்கும். சுழண்டு சுழண்டு யார் பாலத்தின் மீது இருக்கிறார்கள் அவர்கள் மீது அந்த சதையோடு கொத்தி கீழே நரகத்தில் முக்கி திருப்பியும் சுழண்டு சுழண்டு வந்து விடும். அப்படியாக தவழ்ந்து தவழ்ந்து வருகிறார்களே, அவர்களில் சிலர்களுடைய உடம்புகளில் குத்தி நரகத்தில் முக்கி கரிந்து கரிக்கட்டையாக சிலர்களும் பாலத்தை கடப்பார்கள். அப்படி கடக்கிற அந்த மனிதனும் கூட அவன் ஒரு பிரார்த்தனை செய்வாராம், தபாரக்கல்லதி நஜ்ஜானா மின்ஹு, இறைவா இப்படியான ஒரு வாய்ப்பை தந்தாயே, இந்த பாலத்தை இந்த சூழ்நிலையில் கடக்க செய்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அவர் துஆ செய்வார். யாரு? தவழ்ந்து தவழ்ந்து தேகங்கள் உராயப்பட்டு தேகங்கள் கரிந்து கிடந்தாரே, அவர் சொல்லுகின்ற வார்த்தை தபாரக்கல்லதி நஜ்ஜானா மின்ஹு, இறைவா இந்த பாலத்தை கடக்க செய்தாயே, உனக்கே எல்லா புகழும். அப்போ கத்தர் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்தாரே, அவர் அல்லாஹ்வை எவ்வளவு புகழ்வார்? சுப்ஹான ஜல்ல ஜலாலா. சகோதரர்களே, அந்த பாலத்தை இப்படியானவர்களும் கடப்பார்கள். பாலம் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. தொட்டில் பாலம், தூண்டில் பாலம் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் அங்க ஒரு பாலம். பாலம் இருக்கிற இடத்தையே சுற்றுலா தலங்களாக மாற்றிய காலம் போக, கண்ணாடி பாலம், மூங்கில் பாலம், இரும்பு பாலம், 1980களில் கட்டின பாலம், 1900 கட்டின பாலம், அப்படி எல்லாம் இருக்காது. இருள் சூழ்ந்த பாலம், முற்கள். நீங்கள் ஒரு இடத்தில் இந்த இடத்தில் முள் இருக்கிறது என்பதை காலை தூக்கி அங்கே வைத்தால் குத்தாது என்பதற்காக பார்த்து பார்த்து கால் வைப்பீர்கள். அங்கே எப்படி முடியாது, இங்கு இருப்பதை போல இருக்கும், ஆனால் அங்கே இருக்கும் அந்த முள். பாலத்தை கவனத்தாலோ ஆரோக்கியத்தாலோ கடக்க முடியாது, அமல்களை வைத்து மட்டுமே கடக்க முடியும். சகோதரர்களே, அப்படியான தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், லா யதகல்லமு அஹதுன் இல்லா ரசூல், அந்த பாலத்தை கடக்கிற யாரும் பேச முடியாது, இல்லா ரசூல், நபிமார்களை தவிர. கலாமுர் ரசூலு இல்லா அல்லாஹும்ம ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லிம், பேச முடிந்த நபிமார்களும் கூட அங்கே பிரோஜனப்படுத்துகிற வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லிம், இறைவா இவர்களை பாதுகாத்து விடு, இறைவா இவர்களை பாதுகாத்து விடு, இறைவா இவர்களை பாதுகாத்து விடு. இது நபிமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்களும் இதே பிரார்த்தனையைத்தான் செய்வார். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக மலக்குகள் தான் நம்மோடு அதிகம் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் யார் என்பது தெரியும். நாம் கடக்கும் போது அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். சகோதரர்களே, இப்படியானதொரு தொனி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நாள்ல அந்த பாலம் இருள் நிலைந்தது என்பதாக சொன்னோம். வசனத்தின் போக்கில் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல் முஃமினூன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், இருள் நிறைந்த அந்த பாலத்துல
ஒவ்வொரு ஆளுகளுக்கும் சிலர்களுக்கு மலையளவு ஒளிகள் கொடுக்கப்படும், சிலர்களுக்கு விரலளவுகள் ஒளி கொடுக்கப்படும், சிலர்களுக்கு மின்னி மறைகிற ஒளிகள் கொடுக்கப்படும். ஒளிகளிலும் கூட வித்தியாசங்கள் இருக்கிறது. வித்தியாசமான ஒளிகள் மூமின்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள் எல்லாருக்கும் ஒளிகள் வழங்கப்படும். முஷ்ரிக்குகள் கதை தெரிந்த கதை, கால் வைத்தவுடன் உள் போய்விடுவார்கள். நிரந்தர நரகம், அவருடைய சாப்டர் க்ளோஸ். இங்க அடுத்ததாக உள்ள கேட்டகரி பர்சன் முனாஃபிகீன்கள். நாம உலகத்துல இவரெல்லாம் பெரிய இபாதத்சாலி, ஒரு அல்லாஹோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறார், எவ்வளவு நல்ல பேசுறார், எவ்வளவு நன்னடத்தை உடையவராக இருக்கிறார், மக்களோடு எவ்வளவு நல்ல முறையில் நடந்திருக்கிறார் என்பதாக நாம நினைச்ச, நல்லவங்களை போல உலகத்தில் நடிச்ச சிலர்களை அங்க பார்க்க இயலும். அவர்களை அல்லாஹ் தொடராக வசனத்தை சொல்கிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனுந்துருனா நகதபிஸ் மின் நூரிக்கும். அந்த பாலத்துல முஃமின்கள் கடந்து 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 அப்புறமாக செல்ல அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது, அல்லது அக்கறைக்கு அவர்கள் சேர்ந்தவுடன் பின் வந்து கொண்டிருந்த முனாஃபிகீன்களுடைய ஒளிகள் அணைந்துவிடும். உடனே அந்த முனாஃபிகீன்கள் நகதபிஸ் மின் நூரிக்கும், ஓ முஃமின்களே, உங்களது ஒளிக்கீற்றுகளில் இருந்து எங்களுக்கு ஒளியை இதில் பத்தி வைத்து தாருங்களேன் என்று கேட்பார்களா? உடனே மூமின்கள் சொல்வார்கள், ஏனென்றா நாம சிராத்த பாலத்தை நம்பிக்கை கொண்டுட்டோம். இப்ப சிராத் என்ற பாலம் இருக்கிறது என்பது நாம் அறிந்துட்டோம். அந்த பாலத்துல யாருக்கு ஒளி அடையும் என்பதை அறிந்து விட்டோம். நாம இன்ஷா அல்லாஹ் உண்மையான மூமின்களாக இருக்க வேண்டும். இருந்தால் நாம் பதில் தருவோம். எப்பா நீங்க பாலத்துல இருந்து ஆரம்பத்துல வந்தீங்கல்ல, அப்ப உங்க கையில ஒளி இருந்துச்சுல, திருப்பி பாலத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, ஒளி வருதான் பார்ப்போம். எங்கிட்ட இருந்து உங்க ஒளி வராது, நாங்க ஒளியை தரமாட்டோம். மூமின்கள் தங்கள் கரத்தில் இருந்த ஒளியை கொண்டு அக்கறையை, சிராத்தினுடைய அக்கறையை கடந்து முடிந்த பின்னர் பிசூரில் லஹு பாப், கீழிருந்து ஒரு ஆர்ச் அப்படியே எழும்பி நிற்கும், பெரிய ஆர்ச். இந்த செயல் மூமின்களுடைய செயல். பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா மின் கிபலிஹில் அதாப். இந்த ஆர்ச்ல மேல மூமின்கள் இருக்கிற அக்கறையை அடைந்த கடந்து முடிந்த பக்கம் பாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இறைவன் கருணை புரிந்த அடியார்களின் வாயல் என்று அதில் எழுதியிருக்கும். அந்த ஆட்சி, அந்த புறத்தில் ஆட்சியினுடைய அந்த பகுதியில் பாத்தினுஹு அதாப் கிபலிஹில் அதாப், அதாபினுடைய வாயில் என்று எழுதப்பட்டுவிடும். உடனே கூச்சல் போடுவார்கள், காலு அலம் நகும் மஅக்கும், யுனாதுனஹும் காலு அலம் நகும் மஅக்கும். ஓ மூமின்களே, உங்களோடு தானே நாங்கள் நின்றோம், தொழுதோம், ஜக்காத் கொடுத்தோம், ஹஜ் செய்தோம், உங்களோடு தானே இருந்தோம், உங்களோடு தானே நலவுகளில் ஈடுபட்டோம், பொதுப்பணிகளில் ஈடுபட்டோமே, சமூக பணிகளில் ஈடுபட்டோமே, நல்ல செயற்பாடுகளை எல்லாம் செய்தோமே. யாருக்காக செய்தாய், எதற்காக செய்தாய் என்பதை இந்த உலகத்தில் உணர இயலாது. மாறாக அந்த முனாஃபிகீன்களுக்கு நடைபெறுகிற அந்த அலங்கோலத்தில் அவர்கள் கேட்பார்கள், காலு அலம் நகும் மஅக்கும், மூமின்களே உங்களோடு தான் நாங்கள் இருந்தோம். உடனே சொல்வார்கள், காலு பலா வலக்கின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும் வதரப்பஸ்தும் வர்தபத்தும் வகர்ரத்துகுமுல் அமானி. நீங்கள் மூமின்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுக்கு நீங்களே, உங்களுடைய ஆத்மாக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டீர்கள். ஒத்தரப்பஸ்தும், எப்பண்டா இந்த மூமினோ அழிய மாட்டானோ அப்படின்னு காத்து கொண்டிருந்தீர்கள். ஏன் வட்டி வாங்க முடியுதா பாய்? உங்க சாவும் வட்டி வாங்க சொல்லும், வட்டி வாங்க கூடாதுங்கிறா. ஒரு நல்ல மூமினை பார்த்து வட்டி வாங்க கூடாதுங்கிறான், விபச்சாரம் புரியக்கூடாதுங்கிறான், கலப்படம் புரியக்கூடாதுங்கிறான், அது செய்யக்கூடாதுங்கிறா, இதை செய்யக்கூடாதுங்கிறா, அது பார்க்கிறா, இது பார்க்கிறா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறா, இதெல்லாம் சொல்றா. இவ்வளவு அழிய மாட்டானுலா அப்படின்னு உன்னுடைய அழிவை கூட இருந்ததை போல நீ எதிர்பார்த்து கொண்டு வந்த. ஒத்தரப்பஸ்தும்,
எங்களது அழிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஒருத்தபத்தும் வகர்ரத்குமுல் அமானியு ஹத்தா ஜாஅ அம்ருல்லாஹி வகர்ரக்கும் பில்லாஹில் கரூர். நீங்கள் இந்த நாளை வெறுமனே வாயளவில் மட்டும்தான் நம்பியிருந்தீர்கள். வாயளவில் மட்டும்தான். மறுமையில பார்த்துக் கொள்வோம், மறுமையில போனா நன்மை, சபைன்னு வந்தா மறுமை. ஆனா உலக நடப்புகள்னு வந்துவிட்டா மறுமையை நினைவு கூறுவதில்லை. ஆனா வாயளவுல மறுமை. மறுமை அஞ்சுக்கிடுங்க. மறுமையில் இப்படி இப்படிலாம் நடக்கும், மறுமையில் அப்படி எப்படி நடக்கலாம். வாய் பேச்சு மட்டும்தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு மூமீன்கள் முனாஃபிகளை பார்த்து அடையாளப்படுத்துவாங்க. ஹத்தா ஜாஅ அம்ருல்லாஹி வகர்ரக்கும் பில்லாஹில் கரூர். அந்த நாள்ல சொல்லப்படும், இந்த நாள் வந்த பிறகுதானப்பா நீங்க நம்புறீங்க. இப்படி உங்களுக்கு சூழல், இந்த ஒளியை ஏத்திட்டு அந்த பாலத்துடைய பாதியை கடந்துற வரைக்கும் நீங்க அந்த ஏற்பாடுல வரல, என்ன பாடுக்குள்ள வரல. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே முனாஃபிகள் என்று, அப்பொழுதுதானே வர்றீங்க. ஹத்தா ஜா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த நிலைப்பாடு உங்களுக்கு காட்டப்பட்ட பின்னாடி தான் நம்பிக்கை கொள்றீங்க. வகர்ரக்கும் பில்லாஹில் கரூர். இப்படி ஒளிங்க. உடனே மூமின்கள் தொடராக சொல்வார்கள், யௌம லா யுഖது மின்கும் ஃபிதியத்துன் வலா மினல் லதீன கஃபரூ மஅவாக்குமுன் நார் ஹிய மௌலாக்கும் ஃபபிஸல் மஸீர். இங்கே முனாஃபிகளுடைய பண்பாக குர்ஆன் ஒரு வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. மூமின்கள் அந்த முனாஃபிய பாலத்தை கடக்க முடியாம அதாப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த முனாஃபிகளுக்கு பதில் கொடுக்கும் போது இதையும் சொல்றாங்க, லா யுഖது மின்கும் ஃபிதியா. நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து இங்க தப்பிக்க முடியாது. உலகத்தில் உங்களுக்கு தேவையான காரியங்களை, உலக மோகங்களை அனுபவிக்க நிர்பந்தம் என்ற பெயரில் லஞ்சம் கொடுத்து வாழ்ந்தீர்கள் அல்லவா. நீங்கள் இப்பொழுது லஞ்சம் கொடுத்து உங்களால் தப்பிக்க முடியாது. யௌம லா யுഖது மின்கும் ஃபிதியத்துன் வலா மினல் லதீன கஃபரூ மஅவாக்குமுன் நார். உங்களுக்கு இதுதான் தண்டனை. ஹிய மௌலாக்கும் வபிஸல் மஸீர். தங்குமிடங்கள்ல மிக மோசமான தங்குமிடம் இதுதான் உங்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. சகோதரர்களே, முதல்ல மஹ்ஷர், இரண்டாவது சிராத், மூன்றாவது இடம் இருக்கு. அதுக்கு பேர் கந்தரா என்று சொல்லப்படுகிற பாதை. இதெல்லாம் அநேகர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நம்பிக்கை கொண்டால் தான் மூமீன். அதன் அகீதா பாடம். சிராத்துக்கு அடுத்தபடியாக அல் கந்தரா என்கின்ற பாதை துவங்கும். அதற்கு பின்னால் தான் உங்களை சொர்க்கமா என்கின்ற தீர்ப்பு வழங்கப்படும். இந்த பாலத்திற்குள் அநேகர்கள் தொழுகையாளி விழுந்திருப்பார் நரகத்திற்குள். சில ஹஜ் செய்தவர்கள் விழுந்திருப்பார்கள். நல்லடியார்கள் ஆனால் தீமை புரிந்திருப்பார்கள், அவர்களும் இந்த நரகத்துக்குள்ள விழுந்திருப்பார்கள். ஆனா அவர் செய்த பாவத்திற்கேற்ப சிலர்கள் கணைக்கால் அளவுக்கு கரிக்கப்பட்டிருப்பார், சிலர்கள் முட்டுக்கால் வரையும், சிலர்கள் இடுப்பு வரையிலும், சிலர்கள் நெஞ்சு வரையிலும் என்ற அளவுகள் இருக்கிறது அவரவர்கள் செய்த பாவம். மூமின்களும் உள்ள விழுவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க. நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, சொர்க்கம் எல்லா மூமின் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவன் சொர்க்கம் தான். மாற்று கருத்தே இல்லை, அவன் சொர்க்கம் டிக்ளரேஷன். இணை வைப்பு இருந்தா கிடையாது. இவரும் சொர்க்கத்திற்குள் நுழைவார். ஆனா முதல் நுழைவு எது? நமது முதல் நுழைவு எது? நரக அந்த சிராத்துடைய பாலத்திலிருந்து விழுந்து நரக வாயிலை அடைந்த பின்னால் சொர்க்கத்துக்கு போகிறோமா, இல்லை என்றால் அந்த பாலத்தையும் கடந்து கந்தராவையும் கடந்து அதுக்கப்புறமா சொர்க்க வாயிலுக்குள் போகிறோமா என்பதில் தான் நம்முடைய ஈமானி பலம் இருக்கிறது. அந்த கந்தரா என்ற இடம் வந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற குரோதங்களை அங்கே அகற்றப்படும் என்று வசனம் பேசுகிறது. உங்களுடைய உள்ளங்களில் குரோதங்கள் இருக்காது. குரோதம் என்ன? ஒருவரோடு ஒருவர் இருக்கிற கசப்புகள், மனக்கசப்புகள், செய்த துரோகங்கள், ஆறாத வடுக்கள், இவைகள் போன்றவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருக்கும். உதாரணமாக, உவமையாக, ஒரு சகோதரருக்கு பகிரங்கமான முறையில் அவருடைய மானத்தை ஒருவர் வாங்கிவிட்டார். வாங்கியவர் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. மன்னிப்பு கேட்டவுடன் இவருக்கு சில ஹதீஸ்கள் நினைவு வருகிறது. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புவாரோ
அவர் அவர் பிறருடைய பாவங்களை மன்னிப்பார் என்ற செய்தி நினைவு வந்து அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார். இப்படி மன்னித்து விட்டால் உண்மையாக அல்லாஹ்வுக்காக மன்னித்தார் நான், ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு சிறு வருத்தம் கவலை இருக்கும். அல்லாஹ்வுக்காக மன்னித்தார், ஆனாலும் உண்மையான அனுபவித்தவருக்கு அந்த சோதனையை, வேதனையை, அசிங்கத்தை, அவமானத்தை அனுபவிச்சவருக்கும் சரி, அந்த அனுபவிச்சவருக்கு அது உறுத்தலாக இருக்கும். இவருக்கு நாளை மறுமையில அந்த கண்தரா, மன்னிப்பு கேட்டவனோ மானத்தை வாங்கினவனோ கண்தரா என்ற பகுதிக்கு வந்துட்டா அந்த பகுதியில அவர்களுக்கு சமமான தீர்மானங்கள் கொடுக்கப்படும். மேஜிக்கல் ரீதியாக இல்லை, கல்ப மாத்திர மாட்டான் அல்லாஹ். உங்களுடைய உள்ளத்தை இவரை நேசிக்கிறபடி ஆக்கி கொள்ளுக அப்படின்னா நாங்க ஆகிறார், இவரை நீ நேசிக்கும்படி ஆகுக அன்றெல்லாம் அந்த மேஜிக்லாம் அங்க கிடையாது. இந்த இடத்துல இருவருக்கும் பரஸ்பர நன்மைகள், தரஜாக்கள் திருப்தி அடைகிற அளவுகளுக்கு கொடுக்கப்படும். இவரிடத்திலிருந்து இவருக்கு எந்த வாண்டடும் இருக்காது, இவரிடத்திலிருந்து எந்த தேவையும் இருக்காது. யாரு அசிங்கப்படுத்தினாரோ அவரிடத்திலிருந்து அசிங்கப்பட்டவருக்கு எந்த தேவையும் இல்லாம அல்லாஹ் பரிபூர்ணமா அவர் கொடுத்துருவான். உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் இரு சாரார்களை குறித்து சிரிக்கிறானா. எப்படி சிரிக்கிறானா? ஒருத்தர் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்துக்கு போகிறார், கொன்றவரும் சொர்க்கத்துக்கு போகிறார். இருவரையும் பார்த்தா அல்லாஹ் சிரிக்கிறார். அது எப்படி? கொன்றவர், கொல்லப்பட்டவர் சொர்க்கத்துக்கு போகிறார் என்றால் புரிந்தது, ஷஹீதாகிவிட்டார். கொன்றவர் சொர்க்கம் போகிறாரா? அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறானா? சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக ஷஹீதானவர் சொர்க்கத்துக்கு போகிறார், கொல்லப்பட்டவர். கொன்றவர் ஹிதாயத் பெறுவதற்கு முன்பாக, நேர்வழி அடைவதற்கு முன்பாக இணை வைத்தல் இருந்த நிலையில் கொன்றிருக்கிறார் அவரை. அவருக்கு அல்லாஹ் வாழ்நாளையும் வாழ்நாள் காலத்தையும் கூட்டித்தர அவர் ஹிதாயத் பெற்று இஸ்லாத்திற்குள் நுழைந்து பிற்காலத்தில் அவரும் ஷஹீதாகி மரணிக்கிறார். இப்பொழுது கொல்லப்பட்டவருக்கும் சொர்க்கம், கொல்லப்பட்டவருக்கும் சொர்க்கம், கொன்றவருக்கும் சொர்க்கம், இருவருக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது. இந்த இருவரும் பாபுல் கண்டரா, சிராத்துக்கு அடுத்தபடியா கண்டரா என்கின்ற இடத்துக்கு வந்து இருப்பார். இவர்களுக்குள் குரோதம் இருக்குமா? இருந்தா மனக்கசல் பார்க்க தெரியும்ல, எல்லாருக்கும் படம் ஓடும். நான் யாரு, என்னென்ன செஞ்சிருக்க, யார் யாருக்கு என்னென்ன செஞ்சிருக்கன்னு எல்லா டீட்டெயில் இருக்கும். அங்க எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மக்கள் இருந்தாலும் எனக்கு அநியாயம் செஞ்சவன் யாருங்கிறத நான் துல்லியமா கண்டுபிடிச்சு அங்க போய் என்னால நீதி கேட்க முடியும். அதுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். சகோதரர்களே, அந்த இடத்தில் இருவருடைய உள்ளத்தில் உள்ள குரோதங்களும் களையப்படும். மேஜிக்கல் ரீதியாக அல்ல. சொர்க்கத்திலும் தரஜாக்கள் இருக்கிறது, சொர்க்கத்திலும் அமோக ஏகோபித்த நிலைகளில் சுகபோகங்கள் இருக்கிறது. சிலர்களுக்கு இந்த விஷயத்தில் அல்லாஹ் கூடுதலாக வழங்கி அவருடைய இவரிடத்துல எந்த மாற்றம், ஒருவருக்கு என்னிடத்துல எந்த தேவையும் இல்லை, அவரெல்லாம் கண்டுக்க போறதில்லை. உலக நடப்புல எனக்கு அவருக்கு இப்போ இவருக்கு தேவை இல்லைன்னா அவரை போய் நான் நோண்ட மாட்டேன். இவர் பெரிய பணக்காரர் இல்லை, ஆனா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன், இவர்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன்ல, நான் வேற ஆட்டு தான் போவேன், அல்லாட்ட போவேன். அல்லா விட பெரிய பணக்காரன் இருக்கிறானா அந்த இடத்துல அல்லாஹ் தான் பணக்காரன், அவன் கொடுக்கிறது தான் கூலி. இவர்கிட்ட இருந்து கூலி வாங்க வேண்டாம், அவனே எல்லா கூலியும் தந்துருவான் அல்லாஹ். இவர்கிட்ட நான் எதையும் எக்ஸ்பெக்டேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் திருப்தியா இரு சாரார்களுக்கும் வழங்குவான். இரு சாருக்கும் வழங்கி அங்கே குரோதங்கள் கடைந்த பின்னால் தான் சுவர்க்கத்திற்குள் போக. சகோதரர்களே, இதில் சில முஃமின்கள் சில முஃமின்களுக்கு பரிந்து பேசுவார்கள். ஹதீஸில் வருகிறது, முஜாதலா, அல்லாஹ்வோடு டிபேட் செய்வாங்க. வாத பிரதிவாதம் தான் விவாதம் என்று சொல்லப்படும். வாத பிரதிவாதம் அமையப்பெறணும். இவர்கள் ஒன்று சொல்ல அதற்கு மறுபதில் வர, இவர்கள் ஒன்று சொல்ல, டிபேட்ஸ் இருக்கிறது இல்லையா, விவாதங்கள், வாத பிரதிவாதம் வரணும். அல்லாஹ்வோடு சில முஃமின்கள் வாத பிரதிவாதத்தோடு நடந்து கொள்வார்களாம், உரையாடுவார்களாம். எதுக்கு தெரியுமா? சில முஃமின்கள் அந்த சிராத்துடைய பாலத்தை கடந்து வரும்போது நரகத்துல விழுந்திருப்பாங்க. நரகத்துல விழுந்தவங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க.
கானூ யுஸல்லூன மஅனா வ யதஸத்தகூன மஅனா வ யுஹஜ்ஜூன மஅனா. யா அல்லாஹ், இவர்கள் எங்களோடு தொழுதார்கள், இவர்கள் எங்களோடு நோன்பு நோற்றார்கள், எங்களோடு தான தர்மம் புரிந்தார்கள், எங்களோடு ஹஜ் புரிந்தார்கள், எங்களோடு இரவு தொழுகை நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் டிபேட் செய்து வாத பிரதிவாதம் செய்து அந்த முஃமின்களை தூக்கி கொண்டு நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பால் அழைத்து கொண்டு வருவார்கள். நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள், அதிலிருந்து முஃமின்கள் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் நரகத்திலிருந்து. மலக்குகள் சிபாரிசு செய்வார்கள், அங்கேருந்து கொண்டு வரப்படுவார்கள். இதுல யாருடைய கல்வில அணு அளவு ஈமான் இருந்தாலும் அந்த நரகத்திலிருந்து தூக்கி கொண்டு வரப்பட்டு விடுவார். இந்த அணு அளவு ஈமான்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, வணக்கத்துக்கு தகுதியான அவன் மட்டும்தான், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் தனித்துவத்தை வேற யாருக்கும் மனிதனுக்கோ மட்டுக்கோ கபறுகளுக்கோ கொடுக்க கூடாது. அதுல தெளிவா இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருந்தால் அதான் ஈமானி அணு அளவு. இது எவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவரும் காப்பாற்றப்படுவார். ஆனா இது இருந்தா போதும் தானே, அப்ப சேட்டையை துவங்கிடுவோம், பெருசா செய்வோம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சகோதரர்களே, அந்த நரகத்தின் முதல் நுழைவு இருக்கிறதே சாதாரணமாக வர்ணித்திட முடியாது. சொர்க்கத்தை எப்படி கற்பனைக்குள்ள அடக்கிட முடியாதோ அதே போல நரகத்தையும் கற்பனைக்குள்ள அடக்கிட முடியாது. வசனங்கள் ஹதீஸ்கள் சொல்வதை போல நாம ஒரு இமேஜின் பண்ணிருக்கலாம், ஒரு உருவமைப்பு வைத்திருக்கலாம், ஆனா அது உண்மையல்ல. அங்கே கோலங்கள் மிக அகோரங்களாக இருக்கும், சந்தோஷமும் அப்படித்தான், நினைத்தபடி இருக்காது. நாட் இமேஜினபிள். இதை நாம இமேஜின் பண்ண முடியாது, இது கற்பனைக்குள் அடக்கிவிட முடியாது. ஏனென்றால் வமா ஊதீதும் மின் இல்மின் இல்லா கலீல், மனிதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு மிக சொற்பமானது, அற்பமானது. உனது அறிவை கொண்டு அபாரமான விஷயத்தை கற்பனை பண்ணாது. இதுதான் நிசப்தம், இதுதான் உண்மை நிலவரம். சொர்க்கம் என்றால் இது, நரகம் என்றால் என்ன? நீ இமேஜின் பண்ணி இருக்கிற தப்பில்லை, ஆனா நம்ம இமேஜின் பண்ணதான் இருக்குங்கிறது அங்க கிடையவே கிடையாது, அது பிழையாக இருக்கு. எனவே சகோதரர்களே, இப்படியெல்லாம் சிபாரிசு செய்து முடித்த பின்னால் அல்லாஹ் அவனுடைய இரு கரங்களையும் அந்த பாலத்திற்கு அடியில் இருக்கிற அந்த நரகம் இருக்கிறதே, அந்த நரகத்திலிருந்து அப்படியே அவன் இரு கைகளையும் விட்டு அள்ளுவானான். அள்ளும் போது அனைத்து மூமீன்களும் அந்த உள்ளத்தில் கடுகளவு அணு அளவு ஈமான் இருக்கிறது என்று சொன்னோமே, அவர்களும் அந்த அல்லாஹ்வுடைய கரத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு அல் மாஉல் ஹயா என்று சொல்லப்படுகிற அந்த நீரூற்றில் கழுகப்பட்டு அவன் கரிக்கப்பட்டிருப்பான், மிக கொடூரமாக இருப்பான், நரகத்தால் தீண்டப்பட்டவனாக இருப்பான். அவனை அல்லாஹ் பொலிவுடன் புனித மனிதனாக, ஒரு புனித புதிய மனிதனாக அல்லாஹ் மாற்றி, அல்லாஹ் அவனுடைய அடையாளங்களையே மிக பிரகாசமானதா மிக அழகிய தோற்றத்தில் அல்லாஹ் அதில் குளிப்பாட்டி அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இதுதான் மறுமையை நாம நம்ப வேண்டிய முறை. இப்படித்தான் மறுமையில் நடக்கும் என்பதனை ஈமான் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கண் சிமிட்டும் நேரத்தில் அல்லாஹ் நம் யாவரையும் கடக்கச் செய்து, கண்தரா என்கின்ற பகுதிகளிலும் நம்முடைய குரோதங்கள் களையப்பட்டு நம்மால் சிபாரிசு செய்யப்பட்டு சில மோமீன்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் மிக மன பொருத்தத்தோடு மகிழ்ச்சியான முகங்களோடு சொர்க்கத்திற்குள் நுழைகிற வாய்ப்பை வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்குவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதரர்களே, இந்த பாலத்தை கடக்க இரண்டு விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரண்டு விஷயங்கள் இடத்துல பேணப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவரால் பாலத்தை கடக்க முடியும். எப்படி ஒரு பக்கபலமாக இரண்டு புறங்களிலும் கைகளில் ஒரு தாங்கு கோள்கள் இருக்கிறதோ அதுபோல அந்த பாலத்தை தாங்கி நம்மளை கடத்தி கொண்டு போறதுக்கு இரண்டு அமல்கள். ஒன்று அமானிதம் பேணல். ஒருவருடைய நம்பிக்கையை ஏதோ ஒரு வகையில் நாம் பெற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு மோசடி பாத்திரமாக அமைந்தால் அல்லது வாக்குறுதி மீறினால் அல்லது நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமையாமல்
அதற்கு நாம் புறம்பாக நடந்துவிட்டால் அப்படியான அமானித மோசடிக்காரர்கள் நிச்சயமாக அந்த பாலத்திற்கு அடிக்குள் போய்விடுவார்கள், நரகத்திற்கு போய்விடுவார்கள். இரண்டாவது, தன்னுடைய இரத்த உறவுகளை பேணுவது. இது மிக சிரமமானதாக இருக்கிறது. அது கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, கல்வியே இல்லாத பாமரர்களாக இருந்தாலும், கால சூழ்நிலைகள் ஈமானிய வேறுபாடுகளினால் இன்றைக்கு உறவு முறைகள் பிடிந்து கொண்டிருக்கிறது. உலக பார்வையிலும் சரி, காக்காக்காரர் பெரிய பணக்காரராக இருக்கிறார், அவரால் உதவி புரிகிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய உதவி பிற மக்களுக்குத்தான். ஆனால் கூட பிறந்த சகோதரன் மாத்திர மருந்துக்கே கஷ்டப்படுகிற சூழ்நிலை, கூட பிறந்த தங்கச்சி, கூட பிறந்த லாட்டா கஷ்டப்படுற சூழ்நிலை, அவைகளை பார்க்காம இருக்கிற ஒரு சூழல். இந்த இரத்த உறவுகளை பேணாம இருந்தாலும் அவர் அந்த பாலத்தை கடக்க முடியாது. இரத்த உறவுகளை பேணி, மேலும் அமானித மோசடி இல்லாமல் அமானிதத்தை பேணி எவர் ஒருவர் நடப்பாரோ அவர் அந்த பாலத்தை கடக்க முடியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இந்த அமல்களை பேணுவோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைவோம். அப்படியான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா யாவருக்கும் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.